கூட்டணியில் சேர்க்காத தேஜஸ்வி, சாட்டையடி கொடுத்த உவைசி, சொல்லி அடித்த 5 தொகுதிகள். மகாகட்பந்தன் கூட்டணியில் சேர்த்து கொள்ள மறுத்த தேஜஸ்வி யாதவுக்கு உவைசி பாடம் கற்பித்துள்ளார். 2020 நடந்த பீகார் சட்டசபை தேர்தலில் அசாதுதீன் உவைசியின் ஏஐஎம்ஐஎம் கட்சி தனித்து போட்டியிட்டது. அமர், பகதூர்கஞ்ச், கோச்சதமன், ஜோகிகட், பைசி ஆகிய 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஆனால் உவைசி கட்சியை சேர்ந்த 4 எம்எல்ஏக்கள் காலப்போக்கில் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியில் சேர்ந்தனர். அதனால் இம்முறை ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணியில் சேர அசாதுதீன் உவைசி விரும்பினார். பாஜக தலைமையிலான வலுவான கூட்டணியை தோற்கடிக்க நாம் ஒன்று சேர வேண்டும், அதனால் உங்கள் கூட்டணியில் சேர தயாராக இருக்கிறேன் என தேஜஸ்வி யாதவுக்கு கடிதமும் அனுப்பினார். ஆனால் அதனை தேஜஸ்வி யாதவ் ஏற்கவில்லை. பீகாரில் நடந்த பொது நிகழ்ச்சியில் பேசும்போது கூட ஆர்ஜேடி தலைமையிலான கூட்டணியில் 6 தொகுதிகள் தந்தால் இணைவேன் என உவைசி வெளிப்படையாக கூறியிருந்தார். அதற்கும் தேஜஸ்வி பதில் கொடுக்கவில்லை. ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் முஸ்லிம் ஓட்டு வங்கியை யாராலும் தட்டி பறிக்க முடியாது என அதிக நம்பிக்கையுடன் இருந்தார் தேஜஸ்வி யாதவ். இதனால் 2020 ஆண்டு சட்டசபை தேர்தலில் போட்டியிட்ட அதே 5 தொகுதிகளில் இம்முறையும் ஏஐஎம்ஐஎம் கட்சி போட்டியிட்டது. 5 தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெற்றது. 3 தொகுதிகளில் ராஷ்டிரிய ஜனதா தளமும் 2 இடங்களில் காங்கிரசும் மண்ணை கவ்வின. இதன் மூலம் ஆர்ஜேடி மற்றும் காங்கிரசின் முஸ்லிம் வாக்கு வங்கியில் ஏஐஎம்ஐஎம் கட்சி கடும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டணியில் சேர்க்க மறுத்த தேஜஸ்வி யாதவுக்கு உவைசி தனது பலம் என்ன என்பதை நிரூபித்து காட்டிவிட்டதாக சொல்கின்றனர் பீகார் அரசியல் வல்லுநர்கள். அமர், பகதூர்கஞ்ச், கோச்சதமன், ஜோகிகட், பைசி தொகுதிகளில் ஏஐஎம்ஐஎம் கட்சி வலுவாக இருப்பதால் பாஜக கூட்டணியும் தோல்வியை தழுவியது.